ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளீன் ஈட்டிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாகவே மீன் குழம்பு எல்லாருக்கும் செய்ய தெரியும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயிலேயே மீன் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சமாக கடுகும் கொஞ்சம் போல் வெந்தயமும் பொரிய விட்டுக்கலாம். வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியே மீன் குழம்பு வைக்கலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் மோஸ்ட்லி கறி ரெசிபிஸ் எது பண்ணாலுமே நீங்கள் சின்ன வெங்காயத்தையே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அது கூட நான் 3 பழமான தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாவே நமக்கு மீன் குழம்புல இறங்கி வரும். நார்மலாகவும் சேர்க்கலாம், இருந்தாலும் அரைச்சி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே தனி சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே கருவேப்பிலை சேர்க்கலாம், பட் இந்த மாதிரி இடையில ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அதோட அரோமாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கி ஆயில் பிரிஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாமே. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மல்லித்தூள் அளவு சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக ஆட் பண்ண வேணாம், மசாலா வேகிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். ஓரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணீரை நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 5 to 6 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புல முருங்கைக்காய் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் வெந்து வந்துருச்சு. இப்போ நான் மீனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். முருங்கைக்காய் வெந்து 4-5 கொதி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மீனை ஆட் பண்ணிக்கோங்க. மீனை ஆட் பண்ணும்போது அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. எல்லா மீனையும் தனித்தனியாக தள்ளி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். மீனுக்கு ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். மீன் எல்லாத்தையும் சேர்த்து விட்டதுக்கப்புறமா எல்லா மீனும் ஒரு பக்கமாக இல்லாமல் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருமே மீன் குழம்புக்கு மீனோட மண்டை இந்த மாதிரி எடுத்து தான் குழம்பு வைப்பாங்க. நானும் மோஸ்ட்லி இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு பீஸ் மாங்காவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம்.
அவ்வளோதான், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை ரைஸ், ரொட்டி, சப்பாத்தி எந்த ரெசிபி கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.